அன்பானவர்களே, உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்கிற பார்வையிலே அநேக விதங்கள் உண்டு. பணம் இருந்தால் ஒரு கௌரவத்தின் பார்வை, சந்தோஷம் இருந்தால் ஒரு மகிழ்ச்சியின் பார்வை, கவலை இருந்தால் துக்கத்தின் பார்வை, வேதனை இருந்தால் அழுகையின் பார்வை, நிந்தை இருந்தால் குனிந்த ஒரு பார்வை என்று அநேக விதமான பார்வைகள் உண்டு. அந்த பார்வைகளை வைத்து அந்த முக பாவனைகளை வைத்து இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை குறித்து கண்டுபிடிக்க முடியும், அறிந்து கொள்ள முடியும். பரிச்சயமான நபர் என்றால் அவருடைய பார்வையை வைத்தே நாம் கணித்து கொள்ள முடியும். எப்படி இவருடைய மனநிலைமை, எப்படி இவருடைய சிந்தை இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மனுஷன் பார்க்கறது மாதிரி மனிதனுடைய முகத்தை நான் பார்க்கவில்லை, உன் இருதயத்தை பார்க்கிறேன். இருதயத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுடைய சிந்தை, அவங்க இருதயத்தின் வேதனை, இருதயத்தின் வலியை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்கிறார். இருதயத்தின் அவல நிலைமைகள், இருதயத்தின் வேதனைகள், இருதயத்தின் ஏக்கத்தை அறிகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். இந்த நாளிலே நம்முடைய இருதயம் செம்மையாய் இருக்கிறதா? ஆண்டவர் பார்க்கும்போது ஆண்டவர் பார்க்கிறது விதமாய் அழகான இருதயமாய் காணப்படுகிறதா? நல்ல கனியுள்ள இருதயமாய் காணப்படுகிறதா? நல்ல பிரகாசமான இருதயமாய் காணப்படுகிறதா? அநேகருக்காக ஜெபிக்கிற இருதயமாய் காணப்படுகிறதா? அநேகருக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற இருதயமாய் காணப்படுகிறதா? அநேகருக்கு நன்மையை கொண்டு வருகிற இருதயமாய் காணப்படுகிறதா? நல்ல சதையான இருதயமாய் காணப்படுகிறதா? இல்லை கல்லான இருதயமாய் காணப்படுகிறதா என்று பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை நம்முடைய முகத்தை பார்த்து இவர் சந்தோஷமா இருக்கிறார், இவர் மகிழ்ச்சியா இருக்கிறார், இவருக்கு எந்த குறையும் இல்லை என்று ஜனங்கள் கூறலாம். ஆனால் இருதயத்தை பார்க்க முடியாது, சிந்தனைகளை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதை எல்லாவற்றையும் உள்ளத்தின் ஆழத்தை அறிகிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இந்த நாளில் இருதயத்திலே பலவிதமான கவலைகளோடு நீங்கள் இருக்கிறீர்களா? தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயத்தில் பலவிதமான எண்ணங்கள் இருக்கிறதா? உங்கள் இருதயத்தில் அநேக விண்ணப்பங்கள் காணப்படுகிறதா? ஏன் என்னுடைய வாழ்க்கை வண்ணமாக சென்று கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் இருக்கிறதா? அந்த எண்ணத்தை தேவன் காணுகிறார். அவர் இருதயத்தை செவ்வையாய் மாற்றுவார். அவர் உங்கள் இருதயத்தின் விண்ணப்பத்தை செய்து முடிப்பார். அவர் உங்கள் இருதயத்தின் ஏக்கத்தை செய்து முடிப்பார். மனுஷன் முகத்தை பார்த்து விட்டு போவான், ஆனால் இருதயத்தை பார்க்கிற தேவன் அப்படி விட்டு போக மாட்டார். உங்களுடைய இருதயத்தை சரி பண்ணுவார். இருதயத்தில் கவலை இருந்தால் அதை சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த நாள் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கிறது என்று தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை அலங்கரிக்கப்பட்ட அழகாக மாற்றி வையுங்கள். உங்கள் இருதயத்தை கனிகளினாலே நிரப்பி வையுங்கள். உங்கள் இருதயத்தை பசுத்தத்தினாலே நிரப்பி வையுங்கள். உங்கள் இருதயத்தை நீதியின் வசனத்தினாலே, வார்த்தையினாலே நிரப்பி வையுங்கள். தேவன் பார்க்கும்போது அலங்கரிக்கப்பட்ட இருதயமாக, ஆசீர்வாதமான இருதயமாய் தேவன் பார்க்கும்படியாக உங்கள் இருதயத்தை, உங்கள் சிந்தையை, உங்கள் நடக்கையை, உங்கள் பாவனைகளை தேவனுக்கு பிரியமானதாக மாற்றியமைங்கள். தேவன் நிச்சயம் உங்கள் மேலே மகிழ்வார். தேவன் நிச்சயம் உங்களை கொண்டு சந்தோஷப்படுவார். உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாகும். இருதயத்திலே மாற்றம் உண்டாகும் போது முகத்திலே பிரகாசம் உண்டாகும், முகத்திலே சந்தோஷம் உண்டாகும், முகத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை நாம் காண முடியும். அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் இந்த நாளில் உங்களுக்கு தரும்படியாக அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபியுங்கள். இந்த நாள் உங்களுடைய இருதயத்தை காணுகிற தேவன் உங்க கூட இருக்கிற நாள், உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிற நாள்.